நடந்த இந்த பிரச்சனையை மறுபடியும் ரொம்ப விளாவரியா பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நடந்த இந்த பிரச்சனையில குற்றவாளியா நிக்கிறது என் மகன் சேது. இதுல பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி மக தாமரை. அவ வாழ்க்கைக்கு ஒரு நீதி கொடுக்கணுன்றதுக்காகவும் நடந்த இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கி இது மூலமா யாரும் வம்பு வழக்குக்கு போக கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் தான் இந்த கல்யாண ஏற்பாடு நான் பண்ண சொன்னேன். இந்த கல்யாணத்தை யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நடத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா சில காரணத்துக்காக கல்யாணத்தை பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கும். அதை நோக்கி சில விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா சிலருக்கு இப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அதை மீறி கல்யாணம் நடந்தா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்போம்னு பேசும்போது அதுக்கும் சேர்த்து தீர்வு காண்ற மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒண்ணு, நடக்க இருக்கிற கல்யாணத்தை விதியேன்னு ஏத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா போகணும். அப்படி பொறுமையா போற பட்சத்துல மூத்த சம்சாரமா தமிழ்ச்செல்வி ஒரு பக்கமும் இளைய சம்சாரமா தாமரை ஒரு பக்கமும் இதே வீட்டுல வாழ்ந்துக்கிடலாம். அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அப்படி இல்லைனா என் மக உசுரோடு இருக்கும்போது விவாகரத்து பண்ணாம இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா சட்ட ரீதியா நாங்க பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்லி சொல்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், இப்பவே இந்த நொடியே இந்த வீட்லயே விவாகரத்தை நடத்திக்கிடலாம்.